ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் ஒரு சந்தோஷமான விஷயம், ஓனர் ஊருக்கு போயிட்டார். ஒரு துக்கமான விஷயம், பையன் ஃப்ரெண்டுங்களை இட்டுன்னு வந்து அட்டகாசம் பண்ணிருக்கிறான். என்ன பண்ணுறது, இவங்கள்ட்ட மாட்டிக்கினே முழிக்கிட்டு தான் இருக்குது. ஸ்கூலுக்கு தான் போனான், காலையில் விட்டு வந்தேன். ஸ்கூலில் என்னன்ட்டுக்கிறாங்க, இன்றைக்கி லீவு போ அப்படின்ட்டுக்கிறாங்க. நான் சொன்னாங்கன்னு தெரில, வந்து ஃப்ரெண்டும் கூட விளாட்னு இருக்கிறான். நல்லா கத்திக்கினேன், பந்து அடிச்சுக்கின்னு. என்ன பண்ணுறது, குரங்குக்கு வாக்குப்பட்டா மரத்துக்கு தாவி தான் ஆகணும். அதே போல் தான் இங்கே வேலைக்குன்னு வந்துட்டால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. எல்லாம் அனுசரித்து செஞ்சு தான் ஆகணும். தேவையா இருக்கு உனக்கு தானே, தேவை இருக்கிறவனுக்கு தன்மானம் இருக்கக்கூடாது. வளைஞ்சு நெளிஞ்சு போனாதான் வாழவே முடியும். சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க, போய் சாப்பிட்ணும். சரி, எதுக்கும் பையனை போய் ஒரு முறை கேட்டுன்னு வரலாம், எத்தனை மணிக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு போனால் இன்ட்ரெஸ்ட்டாக விளாட்னு இருக்கானுங்க. நம்ம போய் சாப்பிடுவோம். நேற்று எதாவது பலமாக பொருளெலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். முட்டை கிட்ட வறுத்து கொடுத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஓடிஎம் அடிக்கிறிய. இன்றைக்கே சொல்லிடலாமா, இல்லை அடுத்த மாதம் சம்பளம் வாங்கும்போது சொல்லலாமா அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. பார்க்கலாம். என்ன வந்திருக்கு, பரவாயில்ல, முட்டை வந்திருக்கு. இந்த ஜீபுன்னு வேணான்றேன், ஆனால் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அது ஒரு மாதிரியாக இருக்குது. நல்லா தான் இருக்கும் சாப்பிட, பட் இருந்தாலும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தரமாக இருக்குது. இப்படி தான் டெய்லியும் கொடுக்கணும் எனக்கு. அப்போ தான் நானும் நிம்மதியாக சாப்பிட முடியும். சமோசாலாம் வாங்கி எடுத்துன்னு போய்க்கிறாரு ஓனர். நல்லா ஒரு 4-5 தினம் இருக்குது. கீஸாகவே ஃப்ரெஷ்ஷு, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ தேவையான சூடு பண்ணி சாப்பிட்லாம். அதுமாதிரி சமோசாலாம் எடுத்துன்னு போயிருக்காரு. திரும்ப எப்போ வருவாருன்னு தெரில. அவர் அங்கே இருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சம்பளத்தை பற்றி பேசிடணும். ஒரு பையனை மட்டும் விட்டுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கேன். இந்த பையனோட வீடு எங்கே இருந்துச்சுன்னா, சாத் அப்துல்லா கத்தா 4 அந்த இடத்துல இருந்துச்சு. ஏதோ அவங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு பையனை மட்டும் இட்டுன்னு போய் விட்டு வர சொன்னான் பையன். இன்னும் 2 பசங்க இருக்குது. அதுங்களை இட்டுன்னு போய் முட்லாவில் விடணுமா இல்லை ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விடணுமா, ஒரே குழப்பமாக இருக்குது. அது வேறு ஒரு பக்கம் பைத்தியம் முடிக்குது. சாவடிக்கிறானுங்க. இதில் வர வழியில் கொஞ்சம் சின்ன சின்ன தூரல். ஓனரு காலையில் கூட்டே சொல்லிட்டு போனார், குமார் கொஞ்சம் வீடெல்லாம் எனக்கு கொஞ்சம் கைவிடு அப்படின்ட்டு. அப்புறம் கொடுக்குற டிரைவர் வந்து கேட்டார், என்ன குமார் கைவிடலாமான்னு சொல்லிட்டு. இல்லை அண்ணையா, நாளைக்கு கழுவலாம், அந்த மழை வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி விட, நாளைக்கே கழுவலாம் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன பண்ண முடியும், அந்த மழையில் திரும்பியும் கழுவி ஒரு 10 நிமிஷத்துலேயே திரும்பியும் ஃபுல்லும் மண்ணாகிடும். திரும்பியும் பாக்கி இருந்த 2 பசங்களையும் இட்டுன்னு போய் இப்போ தான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன். சரி, நேற்று நைட்டு பசங்களோட துணி லேண்ட்ரி கையில் கொடுத்தேன், அது வாங்கின்னு வரலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேன். 2 பில்லு மாற்றி மாற்றி கொடுத்து அனுப்பிடுறாங்க. துணி இப்போ வாங்கின்னு வரலாம். 6 துணி இருக்குது, சின்ன பசங்க துணி தான். 3 தினார் துவைச்சி அயன் பண்ணுறதுக்கு நம்பூர் காசுக்கு 846 ரூபா ஒரு தினம். அப்போ ஒரு துணிக்கு வந்து லூஸ் தினார். இப்படியே போனால் சக்கரை நோய் தான் வரும் போல் தெரியுது. நான் கம்முன்னு இருந்தாலும் என் வாய் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது, என் வாய் கம்முன்னு இருந்தாலும் நான் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறேன். நாங்கள் 2 பேருமே கம்முன்னு இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க கம்முன்னு இருக்க மாட்டேருக்காங்க. அவங்க கொடுத்து அனுப்பி விட்றாங்க. என்ன பண்ணுறது வேறுங்க. இது சாக்லேட்டு, இதுவும் சாக்லேட்டு, இது ஃபுல்லுமே சாக்லேட்டு. இதெல்லாம் போதாதுன்னு ஸ்வீட்டு வேறு. இதெல்லாம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இருந்து தொலையுது. அதெல்லாம் சாப்பிட்றாங்கட்டியும் கண்ட்ரோல் மீறி போயினுக்குது சுகரு. என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாது. இது வரையும் சாப்பிட்டு போக வேண்டியது தான். இவ்வளோ சாக்லேட் எப்போ நான் சாப்பிட்டு முடிக்கிறது, இன்னும் வந்துனே தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலை எதுவும் இல்லை. வீடெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக எடிட் பண்ணிட்டு தூங்கணும். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.